இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகிற அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழியை முன்னிட்டு. மார்கழி வந்தது நம்ம திருப்பாவை திருவம்பாவை, அதோட ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு பாடப்பட்ட திருப்பள்ளி எழுச்சி பாடல். ஞானியார் மடத்தில் 24வது மடாதிபதியான ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பாராட்டி பாடிய பாடல்கள் வெகு சிறப்பாக, அவரை விட யாருமே சிறப்புப்படுத்த முடியாதுன்ற அளவுக்கு உச்சமாக சிறப்பாக சொல்லியிருக்காரு ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை. ஞானியார் சுவாமிகள் ஒரு புலவரோ கவிஞரோ அல்ல, ஞானி. அப்பேற்பட்டவர் பாராட்டி சொல்லி அருளி இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் மிக மிக அற்புதமானவை. அதை தான் நம்ம இப்போ தொடர்ந்து சில பதிவுகளாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நான் பதிவுகளை லேட்டாக போடுறேன், என்னோடய சூழ்நிலை அப்படி. இன்றைக்கு தேதி 18 அந்த 20, நான் 18வது பாடலை இன்றைக்கி பார்க்குறோம். நான் கொஞ்சம் லேட்டு, கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட், அதனால் அதை அரியர் வச்சு பின்னாடி போடுறேன். அன்பர்களுடையார்கள் இதை பொறுத்துக்கணும், இது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிவிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை பாடியிருக்காங்க. இந்த பாவை நோன்பு இந்த மார்கழியில் வெகு சிறப்பாக இருக்கும். அதாவது நமக்கும் விடியற்காலை, நம்முடைய விடியற்காலை நேரம் பிரம்ம முகூர்த்தம், அதுக்கு ஒரு தனி எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது. அந்த நேரத்துக்கு, அந்த ஒரு காலத்துக்கு ஒரு மரியாதை, சிறப்பு. அது மாதிரி இந்த விடியல் நேரம் வெகு சிறப்பான நேரம். ஒரு முழு நாளில் 24 மணி நேரத்தில் எப்படி அந்த சூரியன் மேலே வர ஆரம்பிக்குதோ, வெளிச்சம் வர ஆரம்பிக்குதோ, அந்த நேரம் நாம் பல லாபங்களை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். நமக்கும் பல பிரச்சனைகள், பல வாழ்வியல் தேவைகளுக்கு அது ஒரு விடியலாக அமையும். அந்த நேரத்தில் நல்ல சிந்தனைகள் நமக்கு இருக்குமானால் தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம், எழுதாத ஸ்லேட் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்முடைய மனம் அந்த நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி அந்த புது ஸ்லேட்டில் எழுதுகிற எழுத்துக்கள் எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ, அதுபோல் நல்ல விஷயங்களை விடியல் நேரத்தில் சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங் அழுத்தம் இருக்கும். நல்ல அழுத்தமான எண்ணங்கள் பலித்தே தீரும். அது நமக்கு விடியல் நேரத்துக்கே இவ்வளவு இருக்குது, இன்னும் இருக்குது. நம்ம சொல்கிறது ரொம்ப கம்மி. அது இந்த மார்கழி முழு மாதமும் தேவ ஆண்டுக்கு விடியல் நேரம், ஒரு நாளோட விடியல் நேரம் போல தேவர்களுக்கு இந்த விடியல் நேரம் இந்த ஒரு மாதமாக நமக்கு. அப்போ அது இன்னும் கூடுதல் சிறப்பு, டபுள் சிறப்பு இல்லையா? அதனால் இந்த மார்கழியை பெரியவங்கள்லாம் வச்சுருக்காங்க. விஞ்ஞான ரீதியாகவும் ஓசோன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் பனிக்காலம். அந்த பனி காலத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் விடியலில் எழுந்திருக்கிறது, கோலம் போடுறது, அது ஒரு எக்ஸசைஸ். குனியறது, நிமிர்றது, தரையோட நமக்கு நெருக்கமான தொடர்பு, பூமியோட நெருக்கமான தொடர்பு, நீரோட நெருக்கமான தொடர்பு, சூரிய உதயத்தினால் அந்த சூரிய கதிர்களுடைய தொடர்பு, ஆகாய தொடர்பு, காற்றோட தொடர்பு, எல்லா பிரபஞ்ச சக்திகளோட நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் நம்ம தொலைவாக போயிட்டுருக்கிறதுனால, இயற்கைக்கு புறம்பாக போயிட்டே இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், உடம்பில் பல பிரச்சனைகள், மனசில் பல பிரச்சனைகள் இருக்குது. இயற்கையோடு இயைந்த வாழ்வு இருக்குமானால் பல பிரச்சனைகள் தானே காணாமல் போயிடும். அப்படி நம்ம இந்த விடியலில் எழுந்திருக்கிறதும், நீராடுறதும், இந்த கோலம் போடுறதும், நடக்கிறதும், பாடுறதும், நல்ல எண்ணங்களை சிந்திக்கிறதும் அவ்வளவு
சிறப்பான விஷயங்கள். அது இந்த மார்கழியில் சிந்திக்கிறது வெகு சிறப்பு. அதனால் நம்ம இப்போது இந்த 18வது பாடல் திருப்பாவை பாடல் பார்க்கலாம். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயில் இனங்கள் கூவின காண் பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த நந்தகோபருடைய பலம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அவருக்கு எதிரிகளை கண்டா பயம்லாம் கிடையாது. பலசாலிக்கு எதிரியை கண்டா பயம் இருக்காது. தினவெடுத்த தோள்கள். சில வீரர்கள் தனக்கு தோள் தினவெடுக்குதுன்னா தினவெடுத்த தோள்கள்னே சொல்லுவாங்க, அந்த மாவீரர்களுடைய தோள்களை. அப்போது யானையை முட்டை வச்சு, அந்த போர் இல்லை அந்த சமயத்தில், எதிரிகள் யாரும் கிட்டக்கல்ல, ஆனால் ஒரு மாதிரி போர் செய்யணுன்ற ஃபீலிங் வருது அப்படின்னா யானையை முட்டை வச்சு அந்த வீரத்தை ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவாங்களாம். அதுபோல் நம்முடைய நாடு இதையெல்லாம் சாதித்த நாடு. 1000 யானை பலம் கொண்டவர்கள் நம்ம நாட்டில் வாழ்ந்திருக்காங்க. துரியோதனன், ராவணன், இது மாதிரியான சில பேர் 1000 யானை பலம் தனக்கு இப்போ வேணும்னு நினச்சாங்கன்னா அந்த பலம் அவங்க உடம்புல இருக்கும். அப்படிப்பட்டவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு யானையை வச்சு முட்டை வச்சா அது சாதாரணம். மற்றவங்க தான் யானையை கண்டு பயப்படணும், அவங்களுக்கு அது விளையாட்டு. அதுபோல் இந்த நந்தகோபன் இருக்காரே, அவர் மத களிற்றோட யானையோட பலம் உடையவர். எதிரிங்களை கண்டால் அவருக்கு பயமே கிடையாது. இவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட தோல்வி இருக்குன்னா ஏன் பயப்பட போகிறாங்க? முடியாதவங்க தான் யாரோ வந்தால் கூட அவங்க அங்கே பார்த்தோன்னே இங்கே பயமாக இருக்கும். ஏன்னா அவங்கள எதிர்க்க நம்மளால் முடியாதுன்ற எண்ணத்தினால. அவங்களுக்கு வரியா வா வா அப்படின்னு கூப்பிட்றவங்களுக்கு ஏன் பயம் இருக்க போகுது? அதனால் எதிரிகளை கண்டு பின்வாங்காத தோல் வலிமை உடைய நந்தகோபனுடைய மருமகளே, இப்போ கண்ணனுடைய மனைவியாக நந்தகோபனின் மருமகளாக விளங்கும் நப்பின்னை பிராட்டியே, உன்னோட கூந்தலில் வரகுடபாண்டியனுக்கு சந்தேகம் வந்ததே, கூந்தலுக்கு இயற்கை மனமா செயற்கை மனமான்னு. அதுபோல் இப்போ இவங்க பாடுறாங்க, ஆண்டாளே பாடுறாங்க பாருங்க, பெண்களோட கூந்தலுக்கு மனம் உண்டுன்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். பூச்சூடி வந்ததா இயற்கையாக வந்ததான்றது பேச்சல்ல. குணத்தில் அன்பு நிறைந்தவர்களுக்கு எல்லாம் மனம்தான். கருணையே நிறைஞ்சி இருக்கிற மனசுக்கு எல்லாம் மனம்தான், அழகு தான். அவங்களுடைய பார்வையிலேயே ஒரு கனிவு இருக்கும். அவங்கள பார்த்தாலுமே பார்க்குறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அப்படி இந்த நப்பின்னையோட கூந்தலில் மனம் வீசுதான். அப்பேற்பட்ட மனம் வீசும் கூந்தலை உடையவளே, உன்னோட மாமனார் இப்பேற்பட்டவர், வா வா. அதான் கொஞ்சம் பாராட்டி கூப்பிடுறது, வா வா வந்து கதவை திற. இங்கே பாரு, கோழியெல்லாம் குரல் எழுப்புது. பொழுது விடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போகிறாங்களாமா. கோழியெல்லாம் குரல் எழுப்புது. மாதவி பந்தலில் பாரு, அங்கே மலர்கள்லாம் பூத்துருக்குல்ல, அதில் இருக்கிற தேனை எடுக்கிறதுக்கு நிறைய பறவை இனங்கள்லாம் அங்கே வருது. அதனால் பறவைகளோட ஒலி கேட்குது, குயிலெலாம் கூவுது. ஆனால் உன்னோட கணவனாகிய கண்ணனோட திருநாமத்தை நாங்கள் பாடி பரவி துதிச்சிட்ருக்கோம். இப்போ நாங்கள்லாம் உன்னோட கண்ணனோட பெருமைகளை பாடி துதிக்கிறோம், நீ சும்மா இருக்கலாமா? வா வா. வளையல்கள் அந்த கையில் போட்டிருக்கிற வளையல்கள் ஒலிக்கும்.
உன்னுடைய செந்தாமரை கைகளால் இப்படி தூக்கி கதவோட தாழ் திறக்கணும்னா வளைகள் ஒலிக்கும் இல்லையா, எழுந்து நடந்தாலுமே வளைய ஒலி கேட்கும். வளையல்கள் ஒலிக்கக்கூடிய உன்னுடைய செந்தாமரை கையால் அவளுடைய அந்த கரங்கள் செந்தாமரையினுடைய நிறத்தை ஒத்து மென்மையை ஒத்து குளுமையை ஒத்து அழகாக இருக்கக்கூடிய அந்த கைகளால் மகிழ்ச்சியோடு நாங்கள் கூப்பிட்டோம், அதனால் உனக்கு தூக்கம் கலைஞ்சி போச்சு, அதனால் கஷ்டம், அதெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சியோட. ஏன் மகிழ்ச்சி? நாங்கள் யாரை பாடி பரவ போகிறோம்? உன்னுடைய கணவனாகிய கண்ணனை பாடி பரவ போகிறோம். அதனால் மகிழ்ச்சியோடு வந்து கதவை திறப்பாயாக அப்படின்னு பெண்கள் வந்து நப்பின்னை பிராட்டியை எழுப்புமாறு போல அமைந்த பாடல். அதுக்கு அடுத்தது நம்ம திருவெம்பாவை பாடல் பார்க்கலாம். மாணிக்கவாசக பெருந்தகை அண்ணாமலையானை கண்டு பாடும் பாடல்களில் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது தான். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரெஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கித் தாரகைகள் தாம் மகள பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொடி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போம் புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்போது அண்ணாமலையார் இறைவன் வந்து பரம்பொருள் செம்மேனியன், அனல் வண்ணன், நெருப்பே வடிவானவன், ஒளி பிழம்பானவன். அப்போது இறைவனே ஒளிமயமானவன், ஒளியாகத்தான் இறைவன் காட்சி தருவார்னு ஞானிகள் பாடுறாங்க. ரெட்டியப்பட்டி சுவாமிகளுக்கு வைகை கரையில் திருக்காட்சி அளித்த போதும் அங்கே ரெட்டியப்பட்டியிலேயே திருக்காட்சி அளித்த போதும் ஒளிப்பிழம்பாகத்தான் காட்சி தருகிறார். ஒளிமயமானவன். அந்த ஒளிமயமான பேரொளி, இத்தினோடு விளக்கேற்றி வச்ச முத்து போன்ற சின்ன சுடர் கிடையாது, பேரொளி. இந்த மாலுமயனும் தேடி வந்தபோது இவர் என்ன பண்ணார்? அங்கிங்கனாதபடி எங்கும் பறந்து விரிஞ்சு ஒளிமயமாயிட்டார். அந்த ஒளியில் எது திருவடி, எது திருமுடி, எது உடம்பு, யாராலையாரும் தேட முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா? அங்கிங்கனாதபடி பறந்து விரிஞ்சு இருக்கு. ஒரு விளக்கை ஏற்றி வச்சா விளக்கு இருக்கிற இடம் இத்தினூண்டாக இருக்கலாம், அதோட ஒளி இந்த அரை முழுசும் பிரகாசிக்கும். அந்த ஒளியில் அடிமுடி எங்கே கண்டுபிடிக்க முடியும்? முடியாது இல்லையா? அதுபோல் ஆண்டவர் இறைவன் என்ன பண்ணுறாரு? ஒளிமயமாக அங்கிங்கனாதபடி பறந்து விரிஞ்சு நிற்கிறார் இல்லையா? அப்பேற்பட்ட அந்த பேரொளிக்கு முன்னாடி தேவர்கள்லாம் அப்படியே மணிமகுடம் தரிச்சிருக்காங்க. அதில் பெரிய நவரத்ன கற்கள்லாம் இருக்குது. அது தனியாக இருட்டில் பார்த்தா ஜொலிக்கும். ரத்தின கற்களை இருளில் மந்தமான வெளிச்சத்தில் பார்த்தா அது ஜொலிக்கும். இறைவன் பேரொளி. அந்த பேரொளிக்கு முன்னாடி இந்த மணிமகுடம்லாம் இறைவனை வந்து வணங்குறாங்க தேவர்கள். அப்போ மணிமகுடத்தில் இருக்கிற அந்த ஒளி வீசக்கூடிய கற்கள் ஒளி மழுங்கி போச்சு, அதாவது மங்கி போச்சு. அது இப்போ மங்கி போகலை. அந்த ஒளியில் இந்த ஒளி ரொம்ப சின்னதாக போச்சு. பெரிய விஷயத்தில் இத்தினோண்டு இருந்தால் அது என்ன கண்ணுக்கா தெரியும்? தெரியாது இல்லையா? மங்கி போன மாதிரி தெரியுது. அப்படி இப்போது சூரியன் மேலே இருந்து வர்றார். அந்த சூரிய ஒளியில் பனி என்ன பண்ணும்? காணாமல் போயிடும். மேகம் விலகி தெரியும். மேகம் அடர்த்தியாக இருக்கிற போது சூரியனை மறைக்குது. இப்போ சூரியன் அழகாக தன்னோட கதிர்களை விரிச்சிட்டு வருது. அப்போ மேகமும் பனியும் ஒளி மழுங்கி தன்னோட ஆற்றல் மங்கி போகுது, காணாமல் மறைஞ்சி போகுது. அது மட்டுமா? இருள் மறையுது. அது மட்டுமா? இப்போது அந்த நிலவு இருள் நேரத்தில் இருக்கும். அந்த நிலவு பக்கத்தில் நிறைய விண்மீன்கள்
இப்போ விண்மீன்களே கண்ணுக்கு படலை. ஏன்னா அவ்வளவு பொல்யூஷன். நாங்கள் சின்ன வயசில் முற்றத்தில் படுத்துக்கிட்டு மேலே பார்த்துக்கிட்டு கதை பேசுவோம், வராண்டாவில் படுத்துக்கிட்டு கதை பேசுவோம். அந்த ஆகாயத்தை பார்க்குற ஒரு அழகு இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ வைரக்கற்களை அப்படியே அள்ளி தெளித்த மாதிரியே அது அந்தரத்தில் எங்கேருந்தோ பதிச்ச வைரங்கள் மின்னற மாதிரி ஒரு அழகாக இருக்கும். அதை உற்று பார்க்க 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 அந்த நீல வானத்தில் இருண்ட அந்த நேரத்தில் அந்த விண்மீன்களுடைய பிரகாசம் அழகாக இருக்கும். அது இல்லாமல் அப்பா சில நட்சத்திரங்கள்லாம் காமிப்பாங்க. இது அஸ்வினி, இது பரணி, இதுதான் கார்த்திகை, இதுதான் ரோஹிணி நட்சத்திரம்னா அவருக்கு சில நட்சத்திரங்கள் தெரியும். ஒரு நட்சத்திரம் அது பட்டம் போல் இருக்கும், ஒரு மாதிரி பட்டமும் அதோட வாலும் போன்ற அமைப்பில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை வச்சு மணி பார்ப்பாங்க. அப்பா மணி சொன்னால் துல்லியமாக சரியாக இருக்கும். ஒரு சில நிமிடங்கள் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம். துல்லியமாக மணி இந்த மணியாவது அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை பார்த்து. அப்பேற்பட்ட கொஞ்சம் எல்லாம் தெரியாது, சில விஷயங்கள் அதில் அப்பாவுக்கு அனுபவம். அவர் இந்த ஷேப்பில் இருக்காங்க பார் அப்படின்னு சொல்லுவார். குதிரை முகம் போல் இருக்கு பார் அப்படின்வார். இந்த நட்சத்திரம் இதுக்கு பக்கத்தில் இருக்கு பார், இது பட்டம் போல் தெரியுது பார், இது வெறும் நேர்கோடு போல் 3 புள்ளி இருக்கு பார் அப்படின்லாம் காமிப்பாங்க. அது மாதிரி நட்சத்திரங்களை நாங்கள் ரசித்து ரசித்து பார்த்துருக்கோம். ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு கூட்டு நட்சத்திரமாக ஒரு 10 நட்சத்திரத்தை மாதிரி ஒரு ஷேப் தெரியும். இது இந்த நட்சத்திரம் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. இப்போ நட்சத்திரமே கண்ணில் படலை. அது உண்மையிலே ஆசையாக கூட இருக்குது, ஏக்கமாக கூட இருக்குது. சில நேரங்களில் இரவு நேரங்களில் அப்படியோ நம்ம பார்க்க மாட்டோமோ. இப்போ மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா ஒரு நட்சத்திரமும் தெரியல. நிலவோடு இருக்கிற இந்த வெள்ளி வியாழன் தான், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டுன்னுவாங்க. அது நிலவுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். அது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அது வேணும்னா இப்போ தெரியுது. அதுவே சில நாட்களில் பிரைட் பிரகாசமாக தெரிய மாட்டேங்குது. அப்படி பொல்யூஷன் அதிகமாயிட்டுது. இப்போவும் நட்சத்திரங்கள் அங்கேயே தான் இருக்குது, அதுங்க எங்கேயும் போயிடல. மேகம் மறைக்கிற மாதிரி இந்த செயற்கை ஆவிகள் அதை மறைக்குது. அது மாதிரி இறைவனுக்கு முன்னாடி எப்படி தேவர்களுடைய அவங்க வந்து வணங்குறாங்க, தேவர்கள் இறைவனை வணங்குறாங்க. இறைவனுடைய ஒளிக்கு முன்னாடி அவங்க மணிமகுடத்தில் இருக்கிற உயர்ந்த கற்களோட ஒளி மங்கி போச்சு. அதே மாதிரி கதிரவன் வர்றாரு, அப்போ பனி மேகம் எல்லாம் நீங்கி போச்சு, நட்சத்திரங்கள்லாம் ஒளி மங்கி மறைஞ்சி போச்சு. அப்படின்னா என்ன, இரவு போயிட்டுது, விடியல் வந்தாச்சு பெண்ணே, இப்போ நம்ம இறைவனை வணங்கணும். அவன் எப்படிப்பட்டவன்? அவன்தான் ஆணாக இருக்கிறவன், அவன்தான் பெண்ணாக இருக்கிறவன், அவன்தான் அலியாக இருக்கிறவன், அவன்தான் ஆகாயம் பூரா விரிஞ்சு நிற்கிறவன், அவன்தான் இந்த நாம் நிற்கிறதுக்கு இருப்பாக இருக்கிற மண்ணாக இருக்கிறவன். இது அத்தனையும் அவன் தானான்னு கேட்டால் இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பால் தனியாகவும் இருக்கிறவன், இதிலேருந்து வேறுபட்டும் நிற்கிறவன். இத்தனையாக இருக்கிறதும் அவன்தான். இதிலேருந்து வேறுபட்டு இத்தனையும் கொடுத்துட்டு அவன் தனித்து நிற்கக்கூடியவன். அப்பேற்பட்ட இறைவனை அப்படியே நம்ம கண்ணால் பருகுனா எப்படி இருக்கும் தெரியுமா? அமுதம் போல் இருக்கும். அந்த அமுதமாக கண்ணால் பருக அமுதம் போன்ற சிறப்பான இத்தனை பிரபஞ்சங்களை கொடுத்தவனை கொஞ்சமாவா பருகணும்? இப்போ ஒரு நட்சத்திரத்தை சொன்னான் இல்லையா, ஒரு நிலவை கவனித்து பாருங்கள், அவ்வளவு ஒரு அழகு. கடலுக்கு எதிரெலாம் அமைதியாக உட்காந்து அலைகள் வந்துட்டு போகிறது, அதை நினச்சி பாருங்கள். ஒரு ஆறு சலன்னு ஓடுறது, அதோட அழகு தனி. அருவி வேகமாக கொட்டுது, அதோட அழகு தனி. ஒவ்வொன்றுமே மலை அப்படியே தூரத்துலேருந்து அண்ணாந்து பார்த்தா என்ன ஒரு பெரிய படைப்பு அப்படின்னு தோணும். ஒவ்வொன்றிலையும் ஒரு அழகு இருக்குது. அதை அமைதியாக நம்ம பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த சொட்டாக வந்து அது வேகமாக இறங்கும் பொழுது நீளமான ஒரு கம்பி போல் இருந்து அந்த கம்பியும் நேராக இருக்கும். அது காற்றடிக்கும் பொழுது ஆகாய பகுதியிலே, அதாவது அந்தரத்துலேயே ஒரு சாரல் இருக்கும். அருவியில் எப்படி சாரல் இருக்கோ அது மாதிரி மழை நீரில் ஒரு சாரல் இருக்கும்.
அது காற்றோடு அப்படியே கரைஞ்சி அப்படியே போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான காட்சிகள் அதெல்லாம். ஒவ்வொன்றிலையும் ஒரு அழகு இருக்குது. அப்போ இறைவன் அழகானவன். அவனுடைய அந்த கருணையை, அந்த அழகை நம்ம அமுதம் போன்ற அந்த இறைவனை, அந்த இறைவனோட கருணையை, இறைவனுடைய திருவடிகளை நாம் பாடி இந்த புது நீரில் நீராடுவோம் வா அப்படின்னு மாணிக்கவாசக பெருந்தகை அவர் பாடுறாரு. ஒரு தோழியர் ஒருத்தரோட ஒருத்தர் எழுப்பி பாடக்கூடிய அந்த அமைப்பில் பாவை பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளை ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடல் பார்க்கலாம். இது ஒரே பாடல் மாதிரி தான், அது பேராகிராஃபாக இருந்ததுனால நம்ம ஒரு பாடலாக பார்த்துட்டு வந்தோம். அந்த பாடலில் அந்த கடைசி பேராகிராஃப் பார்க்குறோம். அதோட சொல்லாழத்தை பாருங்கள். கருத்தினுக்கு எட்டா கடவுளே உலகில் கலந்திடும் அடியரை காப்பான் உருக்கொடு வருவர் என பல நூல்கள் உரைப்பன உண்மை என்று அடியேம் தெரிந்திட தவர் சூழெட்டியப்பட்டி திருத்தலம் செழிக்க வந்திடுவோய் விரிஞ்சிடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க வெளிவரு குருபரா போற்றி அப்படின்னு சொல்கிறார். ரெட்டியப்பட்டி சுவாமிகளை கையிலையிலிருந்து வந்த பரம்பொருளாக, அதாவது கையிலையிலிருந்து வந்த அப்படின்னு சொன்னால் பரம்பொருள் சிவபெருமான், உமையம்மை, விநாயக பெருமான், ஞானக்கடவுள், முருகன், இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி இப்போ காமிக்கிறாங்க. அதாவது எளிமையாக குழந்தைங்களுக்கு யானை படம் போட்ட புத்தகத்தை காமிக்கிற மாதிரி இதையெல்லாம் காமிக்கிறாங்க. ஞானிகள் ஒவ்வொன்றையும் ஒரு காரணத்தோடு தான் செய்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எண்ணங்கள் வேறாக இருக்கலாம், தேவைகள் வேறாக இருக்கலாம், வேண்டுதல்கள் வேறாக இருக்கலாம், பக்குவங்கள் வேறாக இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வடிவத்தை கொடுக்குறாங்க. இதை பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிக்கிட்டு மேலே வா அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பரம்பொருளுடைய கருணை தான் உமையம்மை. தாய்மை உணர்வு, இறைவனுடைய கருணை, அன்பு, கனிவு, அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அது உமையம்மை. இறைவனுடைய ஞானத்தை வெளியில் எடுத்து காமிச்சு அந்த ஞானத்துக்கு ஒரு வடிவு கொடுத்தால் பிரணவ வடிவோடு உள்ள விநாயக பெருமான். நம்பிக்கைக்காக தும்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் தான் ஆன்மீகம். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளை நம்பணும்னா அதுக்கு ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தின் வடிவாக அமைக்கப்பட்டது விநாயக பெருந்தகை. வீரம், எடுத்த காரியத்தை செய்யக்கூடிய அந்த உத்வேகம், அதுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுத்தா முருகப்பெருமான். என்றும் இளமையாக இருக்கிற ஒரு பரம்பொருள். அவருக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. நமக்கெல்லாம் முதிர்வு இருக்குது. ஏன்னா இந்த உடல் அழியக்கூடியது. அழியக்கூடிய பொருளுக்கு தோற்றம் உண்டு, மறைவு உண்டு. இறைவனுக்கு அது இல்லை. அதனால் என்றும் இளமை. முருகனுடைய வடிவ காமிக்கிறாங்க. இறைவனுடைய குணங்கள் ஒரு குணத்துக்கு ஒரு வடிவ அமைச்சி இறைவன், உமையம்மை, விநாயக பெருமான், முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மை போன்ற அடியவர்கள் பக்குவம் பெற வேண்டும். அவங்களுக்கு தேவைக்கேற்றவாறு ஒன்று பற்றி பிடிச்சிக்கணும். நிறைய வழி இருந்தால், பாதை இருந்தால் ஏதானும் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு மக்கள் வேலை வரட்டும் அப்படின்னு ஞானியர்கள் பல பாதையை வகுத்து தந்துள்ளார்கள். எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு வர்றது. ஒரு கிணத்துல 4 பக்கம் 4 கப்பி போட்டு தண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வேறு இல்லை. ஒரே கிணத்துலேருந்தே நீர் எடுக்கக்கூடிய 4 கயிறு. அது மாதிரி மேலேருந்து 4 கயிறு ஒரு இடத்துலேருந்து தொங்க விட்டால் பிடிப்பு ஒரு இடத்துல இருக்கும், 4 கயிறுகள் தொங்கலாம். ஒரு சின்ன உதாரணம், இது எளிமையாக எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அதாவது காதில் ஒரு நகை அணிஞ்சிருக்காங்க, அதில் 4 கயிறு தொங்குது. அது
அதாவது முத்து 4 முத்து தொங்குதுன்னு வச்சுக்கோங்க. அது 4ம் எங்கே இணையப்பட்டிருக்கு, இணைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு அணிகலனில். ஆனால் 4 தொங்குது. இந்த 4க்கும் இதுதான் ஆதாரம். அதுபோல் 4 வடிவம் கற்பிக்கப்பட்டிருக்கலாம், அது எல்லாம் ஒன்று தான், ஒன்றிலிருந்து புறப்பட்டது. ஒரு கை இருக்குது, 5 விரல் இருக்குது. ஒரு காரணத்துக்காக ஒரு விரல் ஒரு சிறப்பம்சம் கொண்டது, ஒவ்வொன்றை குறிக்கக்கூடியது. ஆனால் ஒரு கை. அதுபோல் ஒவ்வொன்றையும் பலது இருக்குது. இது என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றதை சொல்கிறேன். ஒரே பரம்பொருள் தான், இறைவன் ஒருவன். உமையம்மை அவனுடைய இறைவனுடைய கருணை வடிவம்தான் உமையம்மை. அதுபோல் இந்த பரம்பொருளே பூமிக்கு வந்ததாக சொல்கிறது விநாயக பெருமானாக ரெட்டியப்பட்டி சுவாமிகள் விநாயகர் அம்சமாக ஞான வடிவினன். அதனால் ஞானியார் சுவாமிகள் கண்களுக்கு ரெட்டியப்பட்டி சுவாமிகளை விநாயகராக கையிலையில் இருந்து வந்தவராக காமிச்சு இந்த பாடல்களை பாடுறாரு. அதில் சொல்கிறாரு, கருத்தினுக்கு எட்டா கடவுள். இறைவனை யாராலையும் தன்னுடைய அறிவு கொண்டு, தன்னுடைய கற்பனையை கொண்டு, தன்னுடைய திறமையை கொண்டு இறைவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட முடியாது, எட்டி பிடிக்க முடியாது. அன்பு அப்படின்ற பிடிக்குள்ள இறைவன் தானே சிக்கனாக பிடிச்சிக்கலாம். சிக்கனை பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியேன்னு மற்றவங்க சொல்கிறாங்கன்னா, அடியார்கள் தொண்டத்துள் அவன் அடங்குகிறான் அன்பு காரணமாக. ஆனால் இறைவனை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, யாராலையும் வெட்டி பிடிக்க முடியாது. அவனே வரும்பொழுது அவன் தாளை கொடுத்து இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னா தான் உண்டு. அப்படி கருத்தினுக்கு எட்டா கடவுளே கலந்திடும் அடியறை. இவங்க மனசில் இறைவனை வச்சிருக்கணும். யார் மனசில் இறை சிந்தனை கலந்து அப்படியே இரண்டரை கலந்து இருக்கோ, அப்படிப்பட்ட அடியாரை காக்கிறதுக்காக அடியரை காப்பான் உருக்கொடு வருவர். இறைவன் இப்போ பகவத்கீதையில் என்ன சொல்லுது? யுகங்கள் தோறும் மானிட உருக்கொண்டு இறைவன் பூமிக்கு வருவான். வேதங்கள் அப்படி தானே சொல்லுது. அவனுக்கு தேவை இருக்கிறப்போ எப்போ வரணுமோ அப்போ இறைவன் பூமிக்கு உருக்கொண்டு வருவான். திரும்ப அவனுடைய இந்த தேகம் பூமிக்கு வரும்பொழுது அவன் எடுக்கிற தேகம் சும்மா மற்றவர்களுக்கு ஒரு காட்சியாக காமிக்கிறதுக்காக அவன் ஒளி வடிவினன். இப்போது ரெட்டியப்பட்டி சுவாமிகள் அப்படி வந்திருக்காராம். எப்படி வந்திருக்காருன்னா, உருக்கொடு வருவர் அப்படின்னு என பல நூல்கள் உரைப்பன, பல ஞான நூல்கள் சொல்லுது, வேதம் சொல்லுது இறைவன் பூமிக்கு உருக்கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லுது. அதையெல்லாம் உண்மை என்று அடியேன் தெரிந்திட, நாங்கள் வேத நூல்களில் சொல்லப்பட்டது இறைவன் பூமிக்கு உருக்கொண்டு வருவார் என்று வேத நூல்களில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மை என்று அடியேன் தெரிந்திட, நாங்கள் தெரிந்து கொள்ள தவறுசூடு ரெட்டியப்பட்டி தவசிகள் நிறைந்த தவம் நிறைந்த அந்த ரெட்டியப்பட்டி திருத்தலம் செழிக்க வந்திடுவோய். இறைவன் வந்ததுனால அந்த திருத்தலமே செழிப்படையுது. திருத்தலம் செழிக்க வந்திடுவோய். நீ பூமிக்கு ரெட்டியப்பட்டியை தேடி வந்திருக்க, விரிந்து எதுக்கு இப்போ நீ வந்த? ஒரு முக்கியமான வேலை செய்யணும். நீ எங்களை காக்கிறதுக்கு தானே வந்திருக்க. முக்கியமான வேலை என்ன தெரியுமா? எங்கள் மனசு சும்மா இருக்க மாட்டேன் ஐயனே, அது பாட்டுக்கு போகுது. 1லேருந்து 2 வருது, 2லேருந்து 4 வருது, 4லேருந்து 16 வருது, 16லேருந்து அது பாட்டுக்கு விரிஞ்சிக்கிட்டே போகுது. இந்த எண்ணங்கள் எங்கே தோன்றுச்சு, எவ்வளவு விரியுது, எவ்வளவு வரைக்கும் விரியும் தெரியல. சூரியன்லேருந்து வந்த ஒளி பூமி வரைக்கும் வருது. எத்தனை ஒளி வருதுன்னு தெரியுமா? எங்கெங்கே போகுதுன்னு நமக்கு தெரியுமா? கணக்கு பண்ணிட முடியுமா? அதை விட கஷ்டம் போல இருக்குது இந்த எண்ணங்கள் ட்ராவல் பண்ணுற அளவு. அப்படி விரிஞ்சிடும் எங்கள் புறப்படுறப்போ மையப்புள்ளி சின்னதாக இருக்கும், பிறந்து அது போகிறப்போ
வெளியில் போக 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 ரொம்ப நீளமாக போகும். ஒரு சின்னதாக ஒரு வட்டம் போட்டுக்குவோம். வட்டம் போட்டு நடுவில் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஒரு கொஞ்சம் பெரிய வட்டம் ஒன்று போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் மேலே வட்டம் போட்டுக்குவோம். சில வட்டங்கள் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதோட மையப்புள்ளி அங்கேருந்து நேராக ஒரு கோடு இழுங்க. 360 டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வட்டத்தில், 360 டிகிரிக்கும் ஒரு கோடு இழுத்து பாருங்கள். 360 கோடு அந்த மையப்புள்ளியில் புறப்பட்டப்போ எல்லாம் ஒரே பின் பாயிண்டில் இருக்குது. அந்த கோடு இப்படி விரிஞ்சு போச்சுல்ல, உங்ககிட்ட பேப்பரோட எட்ஜ் எவ்வளவு இருக்கோ அல்லது தரையில் உங்கள் கை எவ்வளவு நீளம் போகுமோ அப்படி போட்டு நீட்டி பார்த்துட்டு ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் இடைவெளி பாருங்கள், பயங்கர பெருசாக இருக்கும். நம்முடைய சின்ன அளவு ட்ராயிங் அதில் போட்டு பார்த்தாலுமே மையப்புள்ளி ஒன்றா இருக்கும். அது விரிய 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 கோடுகள் தூரமாக போகும். அதாவது பெரிய அளவில் தொட்டுக்கிட்டே போகலாம். அது இன்னும் எங்கே போய் தொடும்னு தெரியாது. அந்த கோடு நம்முடைய கைக்கு எட்டுச்சு. அந்த கோடை கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படியே ஆகாயத்தில் ஒரு கோடு எடுத்து பாருங்கள், அது எங்கே போகும்னு நமக்கு தெரியாது. அப்படி இந்த மனசு என்ன பண்ணும், விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு நாளாக திரும்ப அது எங்கே போகுதுன்னு தெரியல. ஏதோ தூங்குறப்ப கொஞ்சம் ஓய்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்ப விழித்த உடனே அது பாட்டுக்கு தன்னோட கற்பனை குதிரையில் ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு ஆசையாக அது போனோடனே இன்னொரு ஆசை, ஒரு கோபமா அது போனோடனே காணாமல் போனோடனே இன்னொரு கோபம், ஒரு தேவையா அந்த தேவை முடிஞ்ச உடனே அடுத்த தேவை. இப்படி பல காரணங்களால் இந்த மனசு விரிஞ்சிகிட்டே இருக்குது. அப்படி விரிஞ்சிகிட்டே இருக்கிற எங்களோட மனசை ஒருநிலைப்படுத்த, விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க வெளிவரு குருபரா போற்றி. எங்கள் மனசு இப்படி விரிஞ்சிகிட்டே இருக்க, அதை ஒடுக்கிறதுக்காக நீ வந்திருக்கிற. அதுக்காக வந்த குருபரனே போற்றி போற்றி. ஏன்னா நமக்கு மிகப்பெரிய நல்லது செய்ய போகிறார். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானுடைய முதல் உபதேசம் என்ன? சொல்லற சும்மா இரு. சொல்லறன வாயை மட்டும் மூடிட்டா சொல்லற இல்லை, மனசும் மூடின பிறகு தான் அது சொல்லற சும்மா இருக்கும் நிலை. நம்ம வாயை மட்டும் மூடிட்டு யார்கிட்டையும் பேசாமல் உட்காந்து பாருங்களேன், அப்பப்பா இந்த மனசுக்குள்ளே அது பாட்டுக்கு எண்ணங்கள் வந்துட்டுருக்கும். அப்போ தான் எவ்வளவு எண்ணங்கள் நமக்கு வருதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியும். சும்மா உட்காந்தா தான் கண்டுபிடிக்க முடியும் அது பண்ணுற சேட்டையை. அப்படி விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க, ஒரே மையப்புள்ளியில் வரணும். ஒரே மையப்புள்ளியில், அதாவது ஒரு லென்ஸை கீழே ஒரு பேப்பரை வச்சுட்டு வெயிலில் காமிச்சா, ஆடாமல் அசையாமல் அந்த லென்ஸை காமிச்சா அந்த பேப்பர் தீப்பிடிச்சு எரியும். அதே வெயில், அதே சூரியன், அதே காகிதம், லென்ஸ் வைக்கலைன்னா பேப்பர் எரியாது. காற்றுல பறந்து எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு லென்ஸ் வழியால் கதிர்களை ஒரு புள்ளியில் கொண்டு வரும் பொழுது அந்த நிலை ஏற்படுகிறது, அந்த மாற்றம் ஏற்படுகிறதுன்னா விரிந்திடும் நம்முடைய மனமானது மிக ஒடுங்கினால் அதை விட பல மடங்கு ஆற்றலை நம்மால் வெளிப்படுத்த முடியும். அணுவை உடைக்கிற மாதிரி அதில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நோலார் பலராக இருக்கோன்றது தான் மிகப்பெரிய மிகப்பெரிய உண்மை. அந்த மாதிரி நோன்றவர்கள் தான் ஞானிகள். நம்ம எல்லாரையும் ஞானிகளாக்கி திருவடி பேர் கிடைக்கணும்னா முன்னாடி ஞானிகள் ஆகணும். ஞானம் வந்தவங்களால தான் திருவடி பேரை முழுமையாக அடைய முடியும். அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம், அதுதான் முத்தி பேர். அந்த ஞானம்ன்ற எல்லை வரும்பொழுது தான் அது முத்தி பேராக மாறும். ஞானம் வரணும் முதல்ல. அந்த வர வைக்கணும்னா விரியும் மனம் ஒடுங்கணும். இதை செய்யறதுக்காக விரிந்திடும் எங்கள் மனம் மிக ஒடுங்க வெளிவரு குருபரா போற்றி. நீ கையிலேயே விட்டு இந்த பூமிக்கு வந்து மானிட உரு கொண்டு வந்திருக்கிற. எதுக்குன்னா எங்களுடைய மனசை ஒடுக்கிறதுக்காக. இந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஞான நூல்கள் பல சொல்லிச்சு, நாங்கள் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம். அது உண்மைன்னு இப்போ தான் தெரியுது.
நீ இந்த ரெட்டியப்பட்டியில் வந்து குருவாக வந்து அவதாரம் பண்ண பிறகு தான் ஞான நூல்கள் சொன்னதே உண்மைதான்னு எங்களுக்கு தெரியுது. நீ எப்பேற்பட்டவன்னா கருத்துன்னு கெட்டாத கடவுள். இப்போ நீ எதுக்காக வந்திருக்க? கலந்திடும் அடியரை காக்க வேண்டி வந்திருக்க. அதனால் எங்களை காக்கிறது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி இறைவனிடம் விண்ணப்பித்து வேண்டும். அந்த பாடல் மிக அருமையான பாடல். இதை மார்கழியில் சொல்லும் பொழுது நம்ம இதை பதிவு ஆரம்பிக்கிறப்போ இந்த நாட்களோட சிறப்பு சொன்னோம். இந்த பாடல்கள் இறைவனுடைய பெருமைகளை கீர்த்திகளை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாடல். இதை தினமும் காலையில் பாராயணம் பண்ணும் பொழுது அதோட பலன் நமக்கு நிச்சயம் கிடைச்சே தீரும். ஏன்னா இதெல்லாம் மறைமொழி. நிறைமொழி மாந்தர் சொல்லக்கூடியது எல்லாமே நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப அப்படின்வாங்க. இந்த பாடல்கள்லாம் ஞான பாடல்கள் எல்லாமே மறைகள், வேதங்கள். வேத கருத்துக்கள் நமக்கு நம்முடைய புரிஞ்ச பாஷையில் இறைவனுக்கு உகந்த ரசிக்கக்கூடிய பாஷையில் அமைஞ்சிருக்கிறது நாம் செய்த பாக்கியம். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது, தமிழர்களுக்கு தான் கிடைக்கும். தமிழர்களே எல்லாருக்கும் இது விருப்பம் இருக்கான்னா தெரியாது. விருப்பம் இருக்கிற எல்லாரும் தேடுறாங்களா? விரும்புறது வேறு, அடுத்த முயற்சியாக தேடுறது வேறு. தேடின எல்லாரும் அடைஞ்சாங்களா? தெரியாது. அந்த நாட்டம் யார்கிட்ட இருக்கோ, தொடர் முயற்சி இருக்கோ, கிடைக்குன்ற நம்பிக்கை இருக்கோ, அவங்களுக்கு இது கைவர்றது சாத்தியம். அப்படிப்பட்டவர்களுக்காக இறைவன் காத்திருக்கிறார். கலந்திடும் அடியரை காக்க வேண்டி காத்திருக்கிறார். அப்படி அவரை நம்ம நினைக்கணும், பாடணும், பாடி பரவணும் விடியற் காலையில் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சுட்டு இந்த பதிவை நிறைவு பண்ணுற அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்த நல்ல விஷயங்களை கேட்கறதுனால அவங்களோட திருவடி வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழிய நாளும் மெய்மே வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம்.